சார் அதாவது இப்போ வந்து 2 பவுண்ட்ரி இருக்குது. இந்த பஞ்சாயத்து இன்னும் 10 நாள் தான். ஏன்னா நாளைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கமிஷனர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அது கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தேர்தல் தேதி அறிவிப்பு பார்த்திங்கன்னா கடந்த கால வரலாறு பார்த்திங்கன்னா 10 நாள். இப்போது அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு அங்கே கடைசியில் 10 நாள் பஞ்சாயத்து நிற்கிது. இந்த 10 நாள் பஞ்சாயத்தில் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா முதல்வர் முடிவு எடுத்துருவார். முடிவெடுக்க போகிறது முதல்வர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. டெல்லியிலிருந்து எந்த அரசியல்வாதி, அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், முடிவெடுத்தால் தமிழக மக்கள் முடிவு எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பாதகமாக தான் போகும். தேதி அறிவிப்புனா முடிவுக்கு வந்துடும் இந்த பஞ்சாயத்து. இன்னொன்று, முதல்வர் ஒரு வேளை கோவப்பட்டுட்டார் அப்படின்னா, ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பூத்தில் ஆள் போட முடியல. சகோதரர் முன்னாடி சொன்னார், உண்மையாக பார்த்தா என்னைக்கு காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக பூத் லெவலில் ஒர்க்கர் போட்டுட்டாங்களோ அன்றைக்கே நீங்கள் பாதி செத்து போயிட்டீங்க. இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரு, நாங்கள் வந்து 10,000-15,000 கூட்டம் திருமண கூட்டம் போட்டிருக்கோம், 20,000 கூட்டம் போட போகிறது எங்களோட லட்சியம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா, பாஜகவை எதிர்த்து நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க, என்ன அரசியல் எடுத்து வைக்கிறீங்கன்னா, விசிக அளவுக்கு பாஜக எதிர்ப்போ, இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் எதிர்ப்போ, இல்லை அதை விட அதிகமாக திமுக அளவுக்கு எதிர்ப்போ பாஜகவை எதிர்த்து பண்ணலை. ஒரு நாள் வந்து நீங்கள் பிரதமர் மோடியை பாராளுமன்றத்தை கேள்வி கேட்கறதுனாலையோ, இல்லை ராகுல் காந்தி போய் அவரை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறதுனாலையோ மாறுறது கிடையாது. முழுக்க இந்திய கூட்டணி என்ற ஒன்று கட்டமைச்சதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எதனா திமுக நெருக்கடி கொடுத்துதா? ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்க மாட்டோம், ராகுல் காந்தியை என்டிஏலேருந்து புதுசாக ஒருத்தர் வருவார் நாங்கள் அப்போ சொல்லுவோம், இல்லை இந்திய கூட்டணியிலேருந்து புதுசாக ஒருத்தர் வருவார் நாங்கள் இப்போ சொல்லுவோம், அந்த மாதிரி எதனா அழுத்தம் கொடுத்துச்சா? ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா அது பாராளுமன்ற தொகுதி உங்களுக்கு உண்டான தேர்தல்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகாக போயிட்டு இருந்த ஒரு கூட்டணியில் ஒரு நாளும் சர்ச்சை. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் என்ன அதிமுகவுக்கு அவங்களோட பிரச்சனைகள்லாம் உருவாக்க முடிஞ்சதோ அதே வேலையை இன்றைக்கி வந்து கிரீஷ் சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் மாணிக்கம் தாக்கூரும் அந்த வேலையை எடுத்திருக்காங்க. இன்னொன்று, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், இந்த கூட்டணி மாறாதுன்றதை நான் 95 விழுக்காடு நான் நம்புகிறேன். எப்படின்னா, இந்த கடைசி பஞ்சாயத்து எங்கே போய் நிற்கும்னா, சோனியா காந்தி அவர்கள்கிட்டையும் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் நிற்கும்போது அவங்க கூடி பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. நடுவில் இதெல்லாம் இந்த 10 நாள் பஞ்சாயத்தில் இதெல்லாம் ஒரு சண்டை, தேவையில்லாத ஒரு பர்செப்ஷன் லாஸ், இல்லை ஒரு விமர்சனம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைந்தபட்சம் 25 சீட்டோ இல்லை அதிகபட்சம் 30 சீட்டோ அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உண்மையிலேயே பாதிக்கப்பட போகிறது அங்கே இருக்கிற திமுக காரங்க தான். ஏன்னா உழைக்க போகிறது அவங்க, பூத்து வேலை பார்க்க போகிறது அவங்க, செலவு பண்ண போகிறது அவங்க, ஆனால் ஜெயிக்க போகிறது கை சின்னத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க ஓட்டு போடுறது இல்லையா, அவங்களுக்கு வாக்கு இல்லையா? என்னோட உழைப்பு அதிகம் ஆனால் கிடைக்கிற ஊதியம் குறைவு, அவங்க உழைப்பு கம்மி ஆனால் ஊதியம் அதிகம். அதுக்கு பேர் தான் காங்கிரஸ் கட்சி. அதனால தான் தேஞ்சி இன்றைக்கி 4% ஓட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் வியூக வகுப்புலேயே கட்சி நடத்தலான்னு பார்க்குறாங்க. யார்? காங்கிரஸும் தாவேக்காவும் 3 நாளுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காவோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் பத்திரிகையாளர்கிட்ட 20% இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ 20%னா கடந்த தேர்தலில் 40-45 விழுக்காடு வாங்குச்சு திமுக கூட்டணி. அப்போ பாதியாக நீங்கள் இருக்கீங்க, சரிக்கு சமமாக நீங்கள் இருக்கீங்க. அப்போது அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, 20, 30, 34, 40ன்ட்டாங்க தாவேக்கா. நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, 3 நாளுன்ட்டு டக்குன்னு 20 போயிட்டீங்க. அப்போ ஒன்று பண்ணுங்கள், கட்சிக்கு எது நல்லதுன்னா தாவேக்காவோட சேர்றதான் நல்லது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ண மாட்டேன்றீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தாவேக்கா ஒரு மண்குதிரை. அதை நம்பி அரசியலில் வெளியில் இருக்கிறவங்க, ஐயா ஓபிஎஸோ இல்லை சசிகலா அவர்களோ இல்லை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இன்னும் கூட்டணி முடிவாகலை, இல்லை ஐயா ராமதாஸ் பெரியவர் கூட்டணி முடிவாகலை, அவங்க கூட தாவேக்காவை நம்பி போகலை. டிஎம்டிகே கேப்டன் விஜயகாந்தும் விஜயும் ஒன்று, நாங்கள் எல்லாமே இது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பேசப்பட்டவங்க கூட அங்கே போகல, யாருமே போகல. காங்கிரஸும் போக போகிறதில்ல. காங்கிரஸ் சும்மா காட்டியும் பேரத்தை கூட்டுறதுக்கு வேண்டி இதை வந்து வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உருட்டல் இன்னும் ஒரு 10 நாள் தான். 10 நாளுக்கு அப்புறமா முதல்வர் ஒரு முடிவு எடுப்பார். வேணுமா வேணான்றதை முடிவு எடுக்க போகிறது முதல்வர். அதே மாதிரி அங்கேயும் சரி, முதல்வர் இங்கே ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அடுத்த நொடி பாரதிய ஜனதா கட்சி இப்போ புதுசாக இவங்களை பார்த்துட்டு அவங்களும் கூட்டணியில் பங்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நயினார் ஆட்சியில் பங்கு, நாங்களும் அமைச்சர் ஆகணுங்க. இங்கே ஒன்ஸ் காங்கிரஸ் இவங்க அடிக்கிற அடியில் அதிமுக அங்கே பாரதிய ஜனதாக்கு அதுவும் அடிக்கும். திராவிட கட்சிகள் கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஆசை தீர இன்னும் ஒரு 10 நாள் பேசிக்கலாம். அதை தாண்டி வந்து 210 நாளில் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். யதார்த்தமாக பார்க்கும்பொழுது கூட்டணியில் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்திருக்கு. அப்போ ஒரு கணக்கு எதுக்கு கூட்டு வராங்க?
திருப்பி ஆட்சி வரணும், ஒரு கூட்டணி பலமாக இருக்கணும்னு. அப்போ நீங்கள் அன்றாடம் வந்து ஒரு செய்தி பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி கொடுக்குறீங்க, யூடியூப்பில் போய் பேசுகிறீங்க, ட்விட்டரில் போடுறீங்க, இதே வேலையை தான் பண்ணுறீங்க. எதில் வளர்ந்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, காங்கிரஸ் கேள்வி, இதில் தான் அவங்க வளர்ந்துருக்காங்க, சமூக வலைத்தளங்களில் வளர்ந்துருக்காங்க. அந்த தாக்கம் ஏன் வந்துச்சுன்னா, அவங்களோட நட்பு சக்தியான தாவேகாவை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாமல் இந்த சோஷியல் மீடியா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் வைப்ஸு சாங்கு தாவேகா வண்டியில் காங்கிரஸ் கட்சியும் பண்ணும். கட்சியில் எங்கேப்பா பூத்துக்கு ஆள் போட்டியானா அதுக்கு பதில் இருக்காது. மோடி வரும்போது கருப்பு பலூன் விட்டிங்களா அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது. இல்லைங்க, நாங்கள் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் போட்டோம், நாங்கள் வைப்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டால் ராகுல் காந்திக்கும் விஜய் சாருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தால் மாநாட மயிலாட தான் நடத்த முடியும், தேர்தலில் சேர்ந்து நிற்கிறதுன்றது கடினம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.